அப்ப பாரு, இந்த கதை வந்து அமெரிக்கால நடந்த கதை. அமெரிக்கால நடந்த கதை நான் அதிகமா சொல்றது. ஒரு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஏழை ஒருத்தன் இருந்தான். பெரிய ஏழைன்னா, அவன் ஏழைன்னா ஏழை, அவ்வளோ பெரிய ஏழை. சரியா? அவனுடைய சட்டை என்னைக்கு சட்டை போட்டுப்போ, அந்த சட்டைலாம் கிழிஞ்சு போயிருக்கும். பேண்ட்லாம் ஓட்டையா இருக்கும். என்ன? அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். ஞாயிற்றுக்கிழமை இது போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனான். சர்ச்சில் போய் பாஸ்டர் போய் பாஸ்டர் சாட்சி சொல்ல சொன்ன நேரத்தில் அவன் வந்து பின்னால் உட்காந்து எழுச்சி முன்னால் வந்து பாஸ்டர் சொன்னான், ஆண்டவர் என்னை வந்து ஒரு லோடு மணல் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஒரு லாரி லோடு, ஒரு லோடு எம்சாண்ட் கொண்டு வந்து இறக்க சொல்லியிருக்கிறார் கோயிலுக்கு. கோயில் கட்டுறதுக்கான பணிக்காக ஒரு லோடு எம்சாண்ட் வந்து இறக்க சொல்லியிருக்கிறாரு. அதை நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கேருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவனுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவர் போய் ஒரு லோடு எம்சாண்டு, ஒரு லோடுன்னு எத்தனை யூனிட்டு? 8 யூனிட் எம்சாண்ட் இறக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை எப்படிப்பா உன்னால் முடியும், நிச்சயமாக அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவார் எல்லாரும் முன்னாலையோ. இல்லை இல்லை, என்னை வந்து ஆண்டவர் வந்து 12 தவணையில் ஒரு லோடு எம்சாண்டுக்காக கோயில் வேலைக்காக இறக்க சொல்லியிருக்காரு, நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொல்லுவார், ஏப்பா நீ பாட்டி சொல்லி இங்கே இருக்கவங்கள கோவம் உண்டாக்கிடாது. ஏன்னா இங்கே பெரிய பெரிய பணக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க, லட்சாதிபதியில் உட்காந்துருக்காங்க, கோடீஸ்வரெலாம் உட்காந்துருக்காங்க. அவங்களே அது போல் நான் எம்சாண்ட் வாங்கி கொடுக்குறேன், செங்கல் வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், இதை வாங்கி கொடுக்குறேன் சொல்லல. நீ வந்து இது போல் புரட்சியை கிளப்பிட்டு போறியா? ஏன் கோயிலுக்கு வரவங்களும் வராது நின்று போடுவாங்க அப்படி? இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். நான் ஒரு லோடு என்ன வாங்கி கொடுக்க போறா? என்ன வாங்கி கொடுக்க போறா? எம்சாண்ட் கோயில் கட்டுறதுக்காக வாங்கி கொடுக்க போற வேண்டாம். ஏன்னா அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சாங்க, பாதிலேயே நிற்குது. அந்த கோயிலில் தான் சர்வீஸ் நடக்குது, ஆராதனை நடக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு, திங்கட்கிழமை ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகிறோம். என்ன, வீடு கட்டுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா? இந்த வீடு கட்டுறவங்க அந்த கம்பெனியில் என்ன வச்சுருப்பாங்க? நிறைய ஜாமான் வச்சுருப்பாங்க இல்லையா? இவன் போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா 100 கணக்கில் எம்சாண்ட் ஏற்றுற வண்டி நிற்கிது. என்ன, 100 கணக்கில் செங்கல் ஏற்றுற வண்டி நிற்கிது. 100 கணக்கில் ஹாலோ பிளாக் கல் ஏற்றுற வண்டி நிற்கிது. 100 கணக்கில் கம்பி ஏற்றுற வண்டி நிற்கிது. என்ன, 100 கணக்கில் சிமெண்ட் ஏற்றுற வண்டி கிடக்குது. அப்படின்னாக்கா இந்த ஜாமான் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படின்னா ஒரு 100-150 ஏக்கரில் அவன் பெரிய இது வச்சுருக்கான், குடோன் வச்சுருக்கான். சிமெண்ட்டு, கல், ஹாலோ பிளாக்கு, செங்கல், கருங்கல், கம்பி, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சுருக்கான். அது ஒன்று ஒன்று ஏற்றிட்டு போகிறதுக்கு 100 கணக்கில் வண்டி வச்சுருக்கான். பெரிய பணக்காரன் அந்த கிராமத்தில் இருக்கான். கிராமத்துக்கு வெளியில் இது வச்சுருக்கான். அவன் வந்து இந்த இந்த ஏழை போகிறான். ஏழை போய் அந்த கடையில் போய் இதை போல் எனக்கு ஒரு லோடு எம்சாண்ட் மணல் வேணும், என்ன அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 தவணையில் காசை கொடுத்து முடிச்சிடுவேன், அதனால் எனக்கு ஒரு லோடு எம்சாண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறான். அவனெல்லாம் பார்த்துட்டு அவனை சிரிக்கிறான். ஏன் அவனை பார்த்தா சிரிப்பாக இருக்குது? நேற்று போடுற ட்ரெஸ்ஸே தான் இன்றைக்கி போட்டிருக்கான் அவன். நேற்று இந்த மாதிரி தான் அது அழுக்காக இருக்குது, எல்லாம் ஓட்டை அது இதுமாக இருக்குது. ஆனால் அவன் விடலை. ஏன்னா ஏன் நீ எம்சாண்ட் உனக்கு எப்படி வாங்குவேன்? நான் 12 தவணையில் கட்ட போகிறேன் அப்படின்னா 12 தவணையில் கட்ட உனக்கு ஏது காசு? ஆண்டவர் கொடுப்பாரு அப்படி சொல்கிறான். ஏன்னா ஆண்டவர் தான் என்னை வந்து கேட்க சொன்னார் அப்படி சொல்கிறான். காதில் விழுத எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் கேட்க சொன்னார், ஆண்டவர் காசு கொடுப்பாரு, 12 மாதத்துல கட்டிடுவேன் அப்படின்ட்டு. அண்ணா பெரிய பணக்காரன் அந்த கட்டட வேலை செய்கிறவன். என்ன, இவனுக்கு எல்லா வேலைக்காரங்களாம் சிரிக்கிறாங்க. ஒருத்தர் ஓடுறான் 100, அங்கே போய் அந்த எம்சாண்ட் ஏற்றி விடு, அந்த 10 லாரியில் இந்த ஆத்து மணல் ஏற்றி விடு, 20 லாரியில் செங்கல் ஏற்றி விடு, 1 லட்சம் செங்கல் வேணுமா, ஹாலோ பிளாக் 2 லட்சம் வேணுமா, அதை ஏற்றி இதை வச்சு 10 டன்னு கம்பி வேணுமா, இல்லை ஏற்றின்னு அவன் ஓடிக்கிட்டு விடையாந்துட்டு இருக்கான். அவன் சொல்கிறது இவன் வந்து ஒரு லோடு கேட்கறது வந்து ஒரு சிரிப்பாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாருங்க, அவனை கவனிக்க மாட்டேன்னு. அவன் கேட்குறான், எங்கேயா ஓனர் அப்படின்றான். ஓனர் மேலே இருக்கிறாரு. சரி போயிட்டு அவன் போய் செருப்படி வாங்கிட்டு வரட்டு என்ன பண்ணுறாங்க, போய் ஏதோ திட்டு வாங்கிட்டு வரட்டுன்னு அவனை விட்டுறாங்க. அங்கே போகிறான். எங்கே போகிறான்? நேராக ஓனர்கிட்ட போகிறான். ஓனர் வந்து சேரில் உட்காந்துருக்கான், ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான் அந்த ஓனர். என்ன, ஏன்னா அவனுக்கு வந்து இந்த சத்தத்தை, இந்த கீழே நடக்கிற சத்தத்தை கேட்கறதுக்கு மேலே அவன் என்ன பண்ணான்னா கயிறு மாட்டினான், தூக்கில் தொங்குறதுக்கு. இவ்வளோ பணம் இருந்தோம், இவ்வளோ வசதி இருந்தோம், எல்லாம் இருந்தோம், அவனுக்கு நிம்மதி இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் சத்தத்தை கேட்குறாரா?
ஆண்டவர் என்னை வந்து காப்பாற்றுறவராக இருக்கிறாரா அப்படி தெரியலையே அப்படின்னு அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு தூக்கில் தொங்குறதுக்காக இது பண்ணுறான். அந்த சத்தம் கேட்கும், சேரில் உட்காந்துருக்கான். அப்போ அவன் வந்து கதவை தட்டிட்டு உள்ளே வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்? எனக்கு ஒரு லோடு எம்சண்ட் வேணும் இந்த சர்ச் கட்டட வேலைக்கு, அதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு அவன் பார்க்குறான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவனுக்கு அப்படியே அதிர்ந்து போய் உட்காந்துருக்குறான். ஏன்னா அதிர்ந்து போய் உட்காந்துருக்குறான் அவன், அந்த ஓனர். என்ன இப்படிலாம் ஒருத்தர் வந்து கேட்குறானே அப்படின்ட்டு. ஏன்னா அவன் கேட்கல, அவனுக்கு ஆத்திரமா வருது. இது பார்க்கும்போது இவனை சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் 12 தவணையில் நான் கொடுத்துட்றேன் நான். ஏன்னா இது 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும், $1000 மேலே ஆகும். இதை நான் என்ன பண்ணுறேன், 12 தவணையில் கொடுத்துட்றேன் நான். ஏன்னா 12 தவணைலாம் என்னது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 12 96 இல்லையா, $85 போல் வரும். நான் கொடுத்துட்றேன் அப்படின்றான். ஆனால் அவன் கேட்டு அழுகுறான். ஓனர் கேட்டு என்ன பண்ணுறான், அழுகுறான். அவன் அழுவுறது கேட்டது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கதறி அழுவுறது கேட்ட கீழே வேலை செய்யறதுலாம் ஓடிடுறான். என்னடா அவன் சொன்ன, நீ ஏன்டா எங்கள் ஓனர் அழுகுறாரு, நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு இதில் கடலில் வேணும்னு கேட்டேன் நான் அப்படின்னு. அப்போ அந்த ஓனர் வந்து ஒரு சீட் எடுத்து அந்த வேலைக்காரங்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் மேனேஜரை கொடுக்குறான். அவன் படிக்கிறான். இன்றையோடு நான் என்னோட உயிரை நான் முடித்து கொள்ள போகிறேன், தூக்கு போட்டு தொங்க போகிறேன். ஆனால் வந்து ஆண்டவர் இருக்கிறாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவர் இருந்தாக்கா யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து என்ன கேட்கணும், இதை போல் எதாவது கேட்கணும், எம்சாண்ட் கேட்கணும், இல்லை எதாவது ஜாமான் என்னிருந்து வாங்குறதுக்கு கேட்கணும், கடனில் கேட்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். ஆண்டவர் உண்மையாக இருந்தாலும் என்ன பண்ணணும், கேட்க சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கான். அவன் எழுதி வச்சுருந்தா தூக்கு போடுறதுக்கு ரெடியாக இருந்தான். அவன் அதை எடுத்து கொடுக்குறான். அவன் எல்லாரும் என்ன பண்ணுறாருங்க பார்த்துட்டு அவங்கள சேர்ந்து அழுகுறாங்க. புரியுதா? அப்போ பாரு, ஆண்டவர் இப்போதானே அவங்க சொல்லியிருந்தாங்க பிரேயர் சமயத்தில், ஆண்டவர் வந்து தன்னை உனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னாக்கா அவர் எங்கெங்கிறதெல்லாம் கனெக்ஷன் பண்ணுறாரு பாரு. என்ன புரியுதா? ஒரு ஏழை தெரிஞ்செடுத்தாரு, அவனை கோயிலுக்கு அனுப்பிச்சாரு. அவன் அங்கே அவமானப்பட்டான், அவன் அங்கே அவலப்பட்டான், அவனை யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் அவன் என்ன பண்ண, ஆண்டவர் சொல்லிட்டாருன்றதுனால அந்த வார்த்தையை வச்சுட்டு எங்கே போகிறான், ஒரு பெரிய பணக்கார இடத்துக்கு போகிறான். அங்கே இருக்கிற சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. ஆனால் அந்த பெரிய பணக்காரனுக்கு இருந்த ஒரு பிரச்சனைய, ஒரு கேவலமான ஒரு ஏழை அவனை வச்சு அவர் என்ன பண்ற, ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், காப்பாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லமா? இதுல என்ன அல்லேலூயா? இது சத்தமா சொல்லுவோம் ஒரு அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட நீ ஒண்ணு கேட்டுன்னு ஆண்டவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு, செய்கிறவரா இருக்கிறார். எந்த வழியில எப்படி போனாலும் என்ன பண்ணுவாரு, உன்னுடைய உயிரை காப்பாற்றுகிறாரோ, உன்னுடைய மதிப்பை காப்பாற்றுகிறாரோ, உன்னுடைய மரியாதையை காப்பாற்றுகிறாரோ, உன்னுடைய அறிவையோ ஞானத்தையோ பெருக்கிறாரோ ஆண்டவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரா? இருக்கிறாரோ? சொல்லி பார்க்கலாம். இந்த கதை புரிஞ்சா? ஆண்டவர் உதவி செய்யணும், உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சு எப்படி வேணா வந்து என்ன பண்ணுவாரு, காப்பாற்றுவார்.